ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்ற பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை யூனிட் 1லேருந்து மெஷர்மெண்ட்டை நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆஃப்டர் ஸ்டடியிங் திஸ் யூனிட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை ஃபண்டமெண்டல் அண்ட் derived physical quantities, to identify fundamental and derived units, to obtain units for certain derived quantities, to measure the area and volume of some regular shaped and irregular shaped objects. அடுத்தது, to convert the volume of objects from cubic meter to liter and vice versa. அடுத்தது, to calculate the density of solids and liquids. அடுத்தது, to define astronomical unit and light year. நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் பார்க்கும்போது இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அடிப்படை மற்றும் வழி அளவுகள்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் derived குவான்டிட்டிஸ், இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது ரெகுலர் ஷேப்ட் அண்ட் இர்ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அல்லது பொருட்களுடைய பரப்பளவு, அதனுடைய வால்யூம், ஏரியா, வால்யூம், இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அடுத்தது பொருட்களுடைய அடர்த்தி, டென்சிட்டி, அப்புறம் பருமன் மற்றும் நிறை, அதாவது டென்சிட்டி, மாஸ், வெயிட், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண போகிறோம். இது ஒன்றுக்கு ஒன்று என்ன தொடர்பு இருக்குதுன்றதை பார்க்க போகிறோம். அப்புறம் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸு, லைட் இயர், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷனில் என்ன இருக்குது? இப்போ ஹவ் ஆர் தி வேரியஸ் ஆர்டிகிள்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஷோன் இன் தி பிக்சர் மெஷர்ட்? வெஜிடபிள்ஸ், க்ளோத், மில்க், டைம். இப்போ இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த படத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது அந்த விஷயங்களை நம்ம எப்படி அளக்க போகிறோம், அளக்கிறதுக்கு என்னென்ன அளவீடு கொடுத்துருக்காங்கன்னா லிட்டர், மீட்டர், வினாடி, கிலோகிராம். இப்போ என்னென்னா காய்கறிகள் சொல்லியிருக்காங்க. காய்கறிகள், துணி, பால், நேரம், இதெல்லாம் எதால் அளப்போம்? ஒருவேளை காய்கறி வாங்குகிறோன்னா அதை மீட்டரில் கேட்க மாட்டோம் இல்லைங்களா? அப்போது கடைக்கு போய் காய்கறி வாங்கும்போது 1 கிலோ கொடுங்க, 2 கிலோ கொடுங்க, அப்போ கிலோகிராமில் தான் அதை அளந்து வாங்குவோம். அதேமாதிரி துணியை எதனால் அளப்போம்? மீட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். பால் அதே மாதிரி லிட்டர் அப்படின்ற அளவில் தான் அதை கேட்டு வாங்குவோம். அதேமாதிரி நேரத்தை, ஒருவேளை ஊருக்கு போகிறோன்னா எவ்வளோ நேரன்றதை அந்த வினாடியில் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட், அப்புறம் இன் டே டு டே லைஃப் we measure many things such as weight of fruits, vegetables, food grains, volume of liquids, temperature of the body, speed of the vehicle, etc. Quantities such as mass, weight, distance, temperature, volume are called physical quantities. நம்ம அன்றாட வாழ்க்கையில் இப்போ இந்த மாதிரி பழம், காய்கறி, தானியங்கள் இதெல்லாம் வாங்குகிறோம். இப்போ இதெல்லாம் வாங்கும்போது இதை என்ன பண்ணுறோன்னா அதை அளந்து வாங்குகிறோம். அப்போ எதனால் அளக்குறோம் அப்படின்னா எடை, அது மாதிரி வாங்குகிறோம். இப்போ அதே நேரத்தில் திரவங்களை அளக்கிறதுக்கு, அதனுடைய கன அளவு அளக்கிறதுக்கு அல்லது அதனுடைய வால்யூம் அளக்கிறதுக்கு லிட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அளக்கிறோம் ஒவ்வொரு நாளும். திடப்பொருளாக இருந்தால் இப்போ அதை அளந்து வாங்குகிறோம். எடையில் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அளக்கிறோம். இப்போ வாகனங்களுடைய வேகத்தை நம்ம அளக்கிறோம். இதெல்லாம் இந்த ரெகுலர் லைஃப்பில் நம்ம செய்கிறோம். அப்போது இந்த எடை, வெயிட்டு, டிஸ்டன்ஸு, டெம்பரேச்சர், வால்யூம், இது எல்லாமே நம்ம பயன்பாட்டில் இருக்கிற இத்தனையுமே ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் தமிழில் இயற்பியல் அளவுகள் அப்படின்னு பார்க்குறோம். A value and a unit are used to express the magnitude of a physical quantity. For example, Suresh walks 2 km every day. In this example, 2 is the value and kilometer is the unit used to express the magnitude of distance, which is a physical quantity. என்ன கவனிக்கிறோம்? அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்னன்றது தான் இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதாவது அப்போ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம அளக்கணும் அப்படின்னா அப்போ அதற்கு 2 விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்று ஒரு நம்பர் வேல்யூ ஒன்று வேணும், இன்னொன்று ஒரு யூனிட், அது என்னன்ட்டு குறிப்பதற்கு ஒரு யூனிட். அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா
இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. சுரேஷ் அப்படின்றவர் டெய்லி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் எவ்ரிடே நடக்கிறாரு. அப்போ அதில் 2ன்றது வந்து வேல்யூ, அடுத்து கிலோமீட்டர் அப்படின்றது யூனிட். ஸோ ஒரு இந்த ரெண்டுமே இருக்கும்போது தான் அப்போ அதை வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். இப்போது ஜென்ரலி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் classified into two types, namely number one fundamental quantities, second derived quantities. இப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், செகண்ட் வந்து derived quantities அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன? ஃபண்டமெண்டல் quantitiesனா a set of physical quantities which cannot be expressed in terms of any other quantities are known as fundamental quantities. Their corresponding units are called fundamental units. இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இதை வந்து தமிழில் அடிப்படை அளவுகள் சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அப்போ இன்னொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியால் குறிப்பிட முடியாத ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா லென்த் இல்லைங்களா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அப்போ லென்த்து, அதேமாதிரி மாஸ், வெயிட், டைம், இது எல்லாமே அதில் வருது. அப்போ பாருங்கள், இது எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற யூனிட் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதுதான் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. மீட்டர், இந்த மீட்டர்னு சொல்கிறது லென்த்தை குறிக்கிறதுக்கு மீட்டர் இங்கே கொடுக்குறாங்க. இப்போ மீட்டர்ன்ற யூனிட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து எஸ்ஐ யூனிட்டில் 7 பிரிவாக இருக்குது. 7 விதங்களில் எஸ்ஐ யூனிட்டில் பிரிக்கிறாங்க. There are 7 fundamental physical quantities in SI units, System of International Units. இந்த காலம் நம்ம பார்த்தோம்னா நல்லா புரியும். அதாவது எஸ்ஐ யூனிட்டில் 7ஆக பிரிச்சிருக்கிறாங்க. எதுனா இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை, இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை 7ஆக பிரிச்சிருக்கிறாங்க எஸ்ஐ யூனிட்டில். ஃபஸ்ட்டு லென்த்து என்னென்னு போடுறாங்க? அதுக்கு யூனிட், ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து மீட்டர், எம்னு குறிப்பிடுறோம், ஸ்மால் லெட்டரில் எம் போடுறோம். அதுமாரி மாஸ், அதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து கிலோகிராம், கேஜி அப்படின்னு போடுறோம். அதேமாதிரி டைம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டைமுக்கு வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் என்னென்னா செகண்ட். அதேமாதிரி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி டெம்பரேச்சருக்கு ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து கெல்வின், கே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி எலக்ட்ரிக் கரண்ட், அதுக்கு வந்து ஆம்பியர், கேபிட்டல் ஏ. அதுமாதிரி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மோல், எம்ஓஎல்னு குறிப்பிடுறோம் ஃபண்டமெண்டல் யூனிட்டு. அதேமாதிரி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு மோல் அப்படின்னு குறிப்பிடுறோம். அடுத்தது வந்து லூமினஸ் இன்டென்சிட்டி, அதாவது லைட் இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒளிச்செறிவுன்னு தமிழில் சொல்கிறாங்க. அதை வந்து எந்த யூனிட்டால் அதை குறிக்கிறோம் அப்படின்னா கேண்டிலா அப்படின்னு சொல்லி சிடி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். இப்போ டிரைவ்ட் குவான்டிட்டிஸ்னால் என்ன? ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லும்போது இன்னொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியால் குறிப்பிட இயலாத ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. புரியுதுங்களா? இப்போ ஒரு நீளம் அப்படின்னா நீளம் தான், நிறை அல்லது எடைன்னு சொன்னால் அது எடை தான். இது இப்போ ஒரு லென்த்து இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊர் டிஸ்டன்ஸை வந்து கிலோகிராமில் நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியால் அதை இது பண்ண முடியாது, குறிப்பிட முடியாது. அதேமாதிரி வால்யூமால் குறிப்பிட முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா நீளம் தான், எடை தான். இப்போ ஒரு காய்கறி வாங்குறோன்னா இவ்வளோ நீளம் காய்கறி கொடுங்கன்னு கேட்க முடியாது, எடையில் தான் கேட்போம். அதேமாதிரி எடையில் இப்போ வாங்க வேண்டிய பொருளை, இது நீளத்தில் வாங்க வேண்டிய ஒரு துணியை போய் இவ்வளோ கிலோவில் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. அப்போ அதனால தான் அதுவாக தான், அதை மட்டும்தான் அது குறிக்கும். அது மாதிரி இருக்கிறது தான் வந்து அடிப்படை அலகுகள், அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி டிரைவ்ட் குவான்டிட்டிஸ், all other physical quantities which can be obtained by multiplying, dividing
or by mathematically combining the fundamental quantities are known as derived quantities. Their corresponding units are called derived units. Some of the derived quantities and their units are given in table 1. இப்போ இங்கே என்ன பார்க்குறோம், அதாவது தமிழில் டிரைவ்ட் குவான்டிட்டிஸை வழி அளவுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் என்னென்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் ஒன்றோட ஒன்று பெருக்கியோ அல்லது வகுத்தோ வரக்கூடிய குவான்டிட்டிஸ் வந்து டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்கன்னா ஏரியா கொடுக்குறாங்க. ஏரியான்னு சொல்லும்போது என்ன புரிஞ்சுக்கிறோம் பாருங்கள், தி ஏரியா இஸ் a measurement the area is a measure of how much space there is on a flat surface. அப்போ the area of the plot of land is derived by multiplying the length and breadth. Area is equal to length into breadth. The unit of the area is meter into meter, that is equal to meter square, அதாவது m square. ஓகே, இப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கிறோம், அப்போது பரப்பளவு இங்கே எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. எதுக்கு, டிரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா பரப்பளவு மற்றும் கன அளவு. அதுதான் இங்கே ஒரு காலம் கொடுத்துருக்குறாங்க, நம்ம கூட இங்கே கீழே பார்க்குறோம் இல்லைங்களா. நீங்கள் அதை கவனிக்கலாம். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அப்போது ஒரு ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், லென்த் இன்ட்டு பிரெத் எல்பின்னு சொல்கிறோம். அப்போது மீட்டர் அதை எதில் குறிக்கிறோம், லென்த்துனா மீட்டரில் குறிக்கிறோம். அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் ஸ்கொயர். Sum of the derived quantities and their units in SI system of units. இங்கே பாருங்கள், derived quantitiesனுடைய காலம் கொடுத்துருக்குறாங்க. அது derived quantity, அதற்கான யூனிட் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஏரியா, derived quantityயில் ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். அதுக்கு யூனிட் என்னன்னு போட்டிருக்குறாங்க, மீட்டர் இன்ட்டு மீட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். அடுத்தது வால்யூம்க்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், அதாவது 3 அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு கியூபிக் மீட்டர். இப்போ 3 அளவுகள் பெருக்கிறதுனால எம் கியூப் அப்படின்னு போடுறோம், எம் மேலே 3 போடுறோம், கியூப். அடுத்தது ஸ்பீடுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது மீட்டர் பை செகண்ட் அல்லது எம்எஸ், அதாவது மீட்டர் செகண்ட் -1 மேலே அப்படி போடுறோம். அடுத்தது எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட் இன்ட்டு டைம். அப்போது எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வந்து நம்ம ஆம்பியர் ஏற்கனவே பார்த்தோம், ஏ இல்லைங்களா. அப்போ ஆம்பியர் இன்ட்டு செகண்ட் எஸ், அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ் ஆர் கூலும், சி அப்படின்னு குறிக்கிறோம். அதே மாதிரி டென்சிட்டிக்கு மாஸ் பை வால்யூம், அப்போ கிலோகிராம் தான் மாஸ்க்கு யூனிட்டாக வச்சுருக்குறோம், அது பை வால்யூம் என்ன, மீட்டர் கியூப் அல்லது கிலோகிராம் மீட்டர் -3 அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதில் என்ன புரிஞ்சுக்கிறோம், அப்போது மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லும்போது அது ஃபிசிக்கல் குவான்டிட்டியை அர்த்தப்படுத்துது. ஃபிசிக்கல் குவான்டிட்டியிலேருந்து அது 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், இன்னொன்று டிரைவ்டு குவான்டிட்டிஸ். இது எல்லாத்தையுமே நம்ம கவனித்தோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வந்து எஸ்ஐ யூனிட்டில் 7 பிரிவாக வச்சுருக்குறாங்க, அதை நம்ம கவனித்தோம். அடுத்தது டிரைவ்டு குவான்டிட்டிஸில் ஏரியா, வால்யூம், டென்சிட்டி இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலான்ற விஷயங்களையும் பார்த்தோம். இன்னும் தெளிவாக நம்ம தொடர்ந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, area is a derived quantity as we obtain or by multiplying twice of the fundamental physical quantity. பரப்பளவு அப்படின்றது அடிப்படை அளவான நீளத்தினை இருமுறை பெருக்கி கணக்கிடப்படுவதால் பரப்பளவு வழி அளவாகும். இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அப்போது ஏரியா வந்து டிரைவ்டு குவான்டிட்டி,
பரப்பு, அதாவது ஏரியா டிரைவ் குவான்டிட்டி எப்படின்னா, அப்போது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியினுடைய நீளத்தை 2 முறை பெருக்கி கணக்கிடப்படுறதுனால அது டிரைவ் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஒரு ப்ராப்ளம் கூட கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அப்போது வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸ் ஈச் ஆஃப் சைட் ஆஃப் 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட 10 சதுரங்களை கொண்ட பொருள் ஒன்றின் பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸ் ஈச் ஆஃப் த சைட் ஆஃப் 1 மீட்டர். அப்போ இது எப்படி தீர்வு காணலாம்? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் அது என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு, தட் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் அகைன் ஈக்குவல் டு 1 மீட்டர் ஸ்கொயர் ஆர் 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் மீட்டர் இன்ட்டு 10, தட் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் மீட்டர். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் நம்ம மனசில் வைக்கணும். இப்போ ஒரு ஈவன் தோ தி ஏரியா இஸ் கிவன் இன் ஸ்கொயர் மீட்டர், தி சர்ஃபேஸ் நீட் நாட் டு பி ஸ்கொயர் இன் ஷேப். என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரு பரப்பு, அதாவது ஏரியான்றது ஸ்கொயர் மீட்டரில் நம்ம குறித்தாலும் இந்த பரப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா ஸ்கொயராக தான் இருக்கணும், அதாவது சதுர வடிவமாக தான் இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை அப்படின்றத மனசில் வச்சுக்கணும். இப்போ என்னென்னா ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்ட் ஃபிகர்ஸ், அதாவது ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்கள் அதனுடைய பரப்பு. தி ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்ட் ஃபிகர்ஸ் கேன் பி calculated using the relevant formula. In the table 1.2, the formula used to calculate the area of certain regularly shaped figures are given. அப்போ இங்கே ஒரு ஒழுங்கான வடிவம் உள்ள பொருட்களுடைய அட்டவணை கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஸ்கொயர் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பிளெயின் ஃபிகர் சொல்கிறாங்க. அதில் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு. ஸ்கொயருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பக்கம் டயக்ராம் ஆஃப் ஃபிகர், ஒரு சதுரம் படம், ஒரு ஸ்கொயர் படம் போட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு பக்கம் ஏ, இன்னொரு பக்கம் ஏ. அதுக்கு ஏரியா என்ன பண்ணியிருக்கணும்? ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா கொடுக்குறாங்க? சைடு இன்ட்டு சைடு, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அடுத்தது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்னு என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சைடு பி, இன்னொரு சைடு எல். ஸோ லென்த், இந்த பக்கம் பிரெத். ஸோ அதுக்கு ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் எல் இன்ட்டு பி, தட் இஸ் ஈக்குவல் டு எல்பி. எல்பி தான் ரெக்டாங்கிளுக்குரிய ஏரியா. அப்போ சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க? பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர், அதாவது பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர், பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர், அதாவது பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், அதாவது இதில் ஒரு ஹைட் ஒரு அளவு இருக்குது, பேஸ் ஒரு அளவு இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இதுதான் நம்ம இங்கே கவனிக்கிறோம். அப்போ இதில் ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். ரெக்டாங்கிள், அதாவது இந்த ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ஃபாலோயிங் ரெகுலர் ஷேப்டு ஃபிகர்ஸ், அதாவது டேக் பை ஈக்குவல் டு 22/7. அதாவது சில ஒழுங்கான வடிவம் உள்ள பொருட்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த காலமில், அதுக்கு பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பைன்றதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, அதாவது 22/7. இதில் முதல்ல இது என்னது? ரெக்டாங்கிள் ஹூஸ் லென்த் இஸ் 12 மீட்டர் அண்ட் பிரெத் இஸ் 4 மீட்டர். அடுத்தது சர்க்கிள் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 7 மீட்டர். அடுத்தது ட்ரையாங்கிள் ஹூஸ் பேஸ் இஸ் 6 மீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 8 மீட்டர். இப்போ சொல்யூஷன் அதுக்கு பார்க்கலாம் பாருங்கள். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத், தட் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க 12 இன்ட்டு 4, தட் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 4, 12 4s are 48 மீட்டர் ஸ்கொயர். அதை மறந்துடக்கூடாது, மீட்டர் ஸ்கொயர் போடணும், யூனிட் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க? பை ஆர் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு பையனுடைய வேல்யூ என்ன? 22/7. அப்போ இன்ட்டு ஆர் 7, மறுபடியும் ஒரு இன்ட்டு ஆர் 7. ஸோ 22/7 இன்ட்டு 7
2 டைம்ஸ் 7 பெருக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 154 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இது மூணுக்கும் நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடிஞ்சிடுச்சு. ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம், ஒழுங்கற்ற வடிவம். இது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இது மூணுமே வந்து ஒரு ஒழுங்கான வடிவம் நம்ம பார்த்தோம். அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்தாங்க. அப்போ ஃபார்முலாவை வச்சு அதுக்குரிய ஏரியாவை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுது. இப்போ ஒழுங்கற்ற பொருட்கள், அதாவது இர்ரெகுலர் ஷேப் அந்த ஃபிகர்ஸை, அதனுடைய ஏரியா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? ஏரியா ஆஃப் irregularly shaped figures. In our daily life, we encounter many irregularly shaped figures like leaves, maps, stickers or stars or flowers, peacock feather, etc. The area of such irregularly shaped figures cannot be calculated using any formula. இப்போது இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம், இப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறையா பொருட்கள் இர்ரெகுலர் ஷேப்பில் பார்க்குறோம். லீஃப் பார்க்குறோம், பூக்கள் பார்க்குறோம், அப்புறம் மயிலுடைய இறகுகள் பார்க்குறோம். அதுமாதிரி இதுமாரி ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருள்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணுறது? இது ஒரு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இல்லைங்களா நமக்கு. அப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்கா? நிச்சயமாக கிடையாது. அப்போ மற்ற ஃபார்முலாவை போல் இதுக்கு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இதை எப்படி பார்க்கலாம்? ஹவ் கேன் வி ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தீஸ் irregularly shaped ஆப்ஜெக்ட்ஸ்? இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, we can find the area of these figures with the help of a graph sheet. இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம், அப்போ இது மாதிரி ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களுடைய பரப்பளவை அல்லது ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒரு வரைபட தாள், அதாவது கிராஃப் ஷீட்டை வச்சு நம்மளால் கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு செஞ்சு பார்க்கலாமா? பாருங்கள். தி ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி ஷோஸ் ஹவு டு ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் irregularly shaped பிளெயின் ஃபிகர்ஸ். அதாவது சமமான ஒரு பிளெயின் ஃபிகர்ஸாக, அதாவது irregular ஷேப் உள்ள பொருட்களை நம்ம எப்படி பார்க்கலாம் கண்டுபிடிக்கிறதுன்னு. தி கிராஃபிக்கல் மெத்தட் எக்ஸ்பிளைன்ட் above can be used to find the area of regularly shaped figures also. அப்போ இந்த கிராஃபிக்கல் முறையில் அந்த கிராஃப் ஷீட்டை வச்சு ரெகுலர் ஷேப்புக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் ஃபார்முலாவை வச்சு irregular ஷேப்புக்கு கண்டுபிடிக்க முடியாது. In the case of square and rectangle, this method gives the area accurately. அப்போது ஒரு சதுரமோ அல்லது செவ்வகமோ நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிராஃப் ஷீட்டில் அக்யூரஸியாக நம்மளால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ரைட். பாருங்கள், இப்போ இது எப்படி இந்த லீஃபுக்கு நம்ம கண்டுபிடிக்கலான்றதை இப்போ பார்க்கலாம். Take a leaf from one of trees in your neighborhood. Place the leaf on a graph sheet and draw the outline of the leaf with a pencil. Remove the leaf. You can see the outline of the leaf on the graph sheet. இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு லீஃபை நம்ம பறிச்சிக்கலாம். அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு கிராஃப் ஷீட் மேலே வைக்கிறோம். வச்சு பென்சிலால் அதை சுற்றி அந்த பார்டர் லைனை நம்ம வரைகிறோம். வரைஞ்சிட்டு லீஃப் எடுத்துகிட்ட உடனே அந்த இடத்துல லீஃப் ஷேப்பில் அந்த ஒரு அவுட்லைன் இருக்கும், அதை நம்ம பார்க்குறோம். அப்போது now count the number of whole squares enclosed within the outline of the leaf. Take it to be m. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த எல்லை கோட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய முழு சதுரங்கள் எல்லாத்தையும் எண்ணிக்கணும். இந்த எண்ணிக்கையை எம் அப்படின்னு நம்ம குறித்து வச்சுக்கணும். தென் கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் that are more than half. Take it as n. அதாவது அடுத்தது என்ன பண்ணுறோம், பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டங்கள் எதெல்லாம் இருக்குதுன்னு எண்ணணும். அது எத்தனைன்னு எண்ணி அதை வந்து n அப்படின்னு குறிப்பிட்டுக்கலாம். அதாவது முக்கால் கட்டமாக அதை கன்சிடர் பண்ணுறோம். 3/4 அதுக்கு nன்னு குறிப்பிச்சுக்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் விச் ஆர் half of a whole square. Note it to be p. அடுத்தது அரை கட்டங்கள் இருக்குது பாருங்கள். அந்த முழு கட்டத்தில் பாதி எதெல்லாம் இருக்குதோ அதை என்ன பண்ணுறோன்னா பி அப்படின்ற டோட்டலாக கவுண்ட் பண்ணி பி அப்படின்னு குறித்து வச்சுக்கிறோம். ஃபைனலி கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஆர் லெஸ் தேன் ஹாஃப். லெட் இட் பி கியூ. அப்போது பாதிக்கும் குறைவாக இருக்கிற கட்டத்தை அடுத்தது என்ன பண்ணுறோம், கவுண்ட் பண்ணி அதை கியூ அப்படின்னு குறிச்சிக்கிறோம்.
இப்போ என்ன செய்யலாம்? Now the approximate area of the leaf can be calculated using the following formula. இப்போ இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, approximate area of the leaf is equal to m plus 3/4 into n plus 1/2 into p plus 1/4 into q ஸ்கொயர் மீட்டர். இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறோம். m என்னவோ அது முழு கட்டம். எத்தனை கட்டம்? m அது எத்தனை கட்டம் வருதோ அத்தனை கட்டத்தை அப்படியே போட்டுக்கிறோம். அதன் பிறகு n வந்து முக்கால் கட்டம் இருக்குது இல்லைங்களா, ஆஃபுக்கு மேலே உள்ள கட்டம். இப்போ 3/4 இன்ட்டு நம்பர் n எத்தனையோ அது போட்டோம்னா அதோடைய என்னுடைய வேல்யூ வந்து அப்போ அதை போட்டுக்கிறோம். ப்ளஸ் அப்புறம் ஆஃப் கட்டம், அரை கட்டம் எத்தனை இருக்குதோ அதை பின்னு குறிச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த p இன்ட்டு 1/2 அது பெருக்கணும்னா அது வர்றதை ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 1/4 இன்ட்டு q, இந்த q எத்தனை கட்டம் வந்துச்சோ அத்தனை குவார்ட்டர் போட்டுக்கிறோங்களா, பாதிக்கும் கீழே உள்ளது. அப்போ அதையும் டோட்டல் பண்ணுறோம். இப்போ மொத்தமாக சேர்க்கும்போது ஏரியா ஆஃப் தி லீஃப் வந்து நமக்கு கிடச்சிடும். திஸ் ஃபார்முலா கேன் பி யூஸ் டு கால்குலேட் தி ஏரியா ஆஃப் எனி இர்ரெகுலர்லி ஷேப்ட் பிளேன் ஃபிகர்ஸ். அப்போது இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம ஒழுங்கற்ற அல்லது இர்ரெகுலராக இருக்கிற எந்த ஷேப் உள்ள ஒரு பொருளினுடைய பரப்பளவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்டாக புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அப்போது மெஷர்மெண்ட் அப்படின்னா அதில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற பொருட்களை நம்ம அளக்குறோம். அது நேரமாகட்டும், எடை உள்ள பொருளாக இருக்கட்டும், நீளமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அளக்குறோம். இப்போ நீளம், அதே மாதிரி வெயிட்டு, தொலைவு அதாவது தூரமாக இருக்கிற விஷயங்கள், அப்புறம் வெப்பநிலை டெம்பரேச்சர், இது எல்லாத்தையுமே அளக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். இப்போ இந்த அளக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அது இன்னொன்று வந்து டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அது ஒரு விஷயத்தை இன்னொன்னால் குறிக்க முடியாது. இப்போ எடைனா எடை தான். ஒரு பொருளுக்கு எடை இருக்குது. ஒரு கிலோ அரிசினா 1 கிலோ அரிசி தான். அது நீளத்தில் குறிக்க முடியாது. அதேமாதிரி 1 மீட்டர் துணியை வந்து எடையில் குறிக்காது. இதுதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்கிறோம். அப்போது அடுத்தது இன்னொன்று டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? அப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் ஒன்று இன்னொன்றால் பெருக்கி வரக்கூடியது தான் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். அதுதான் எக்ஸாம்பிள் ஏரியா பார்த்தோம். ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலானா நீளம் இன்ட்டு அகலம். அதாவது ஒரு நீளத்தை இன்னொரு நீளத்தால் பெருக்கிறோம். அது அகலமாக இருந்தாலும் ஒரு நீளம் தான் இல்லையா, சின்ன நீளம். அப்போது ஒரு அளவை இன்னொரு அளவால் பெருக்கிறோம், அல்லது இன்னொன்றால் வகுத்தால் வரக்கூடியதெல்லாம் அந்த இது தான் வந்து டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். அப்போ அதற்கான யூனிட்டு டிரைவ்ட் யூனிட். இப்போ அதுமாதிரி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் உடைய யூனிட்ஸ், அதை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற யூனிட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஷேப்பில் பார்த்தோம் இல்லைங்களா, ஏரியா ஆஃப் ரெகுலர் ஷேப் ஃபிகர்ஸு, இர்ரெகுலர் ஷேப் ஃபிகர்ஸ். இப்போ ரெகுலர் ஷேப் ஃபிகர்ஸுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தும் போது ஒரு ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இது எல்லாத்தையுமே சர்க்கிள், இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா வச்சு நம்மளால் துல்லியமாக ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை இர்ரெகுலர் ஷேப்டு ஃபிகர்ஸ் அப்படின்னா அதுக்கு கிராஃப் ஷீட்டை வச்சு நம்ம பயன்படுத்தி செய்ய முடியும். கிராஃப் ஷீட்டில் ரெகுலர் ஷேப் உள்ளதையும் அக்யூரஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ இந்த லெசனில் பார்த்த விஷயங்களை நீங்கள் நல்லா பார்த்துங்க. எனிவே நம்ம என்ன கால்குலேஷன் போட்டாலும் அதனுடைய யூனிட்டை குறிக்கிறதுல மறக்கக்கூடாது. யூனிட் மஸ்ட். யூனிட் இல்லைன்னா அது அர்த்தப்படுத்தாது. உதாரணமாக இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, 2 கிலோமீட்டர் சுரேஷ் நடக்கிறாருன்னு 2 மட்டும் போட்டுட்டு விட்டுட்டோம்னா அது 2 மீட்டரா என்னென்னு அளவே மாறிடும். அப்போது 2 கிலோமீட்டர் அப்படின்னு குறிக்கும்போது தான் அது உண்மையான அந்த வேல்யூவை ஹைலைட் பண்ணுவோம் நம்ம. அப்போ தான் அது கரெக்டாக அது ஃபுல்ஃபில் ஆகும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எதாக இருந்தாலும் அல்லது கமெண்ட் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.